Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்ட நிலையில் அமைச்சர் நிர்மல்குமார் நள்ளிரவில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் திடீர் ஆய்வு நடத்தினார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். அமைச்சர் நிர்மல்குமார் ஆய்வு முடித்த பிறகு என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். கடந்த சில வாரங்களாகவே, அதாவது குறிப்பாக கடந்த ஒரு வாரங்கள்ல சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல மின் தடை என்பது ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர். குறிப்பாக ஒரு சில இடங்கள்ல பொதுமக்கள் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்து சில போராட்டங்களும், அதே போல மின்வாரிய ஊழியர்களிடம் வாக்குவாதங்கள் ஈடுபட்டதும் நம்ம தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களும் பொதுமக்களே பதிவு செய்து வந்த நிலையில இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு அந்த துறையினுடைய அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் உத்தரவிட்டிருந்தார். என்ன பிரச்சனை இருக்கிறது, எதனால இந்த மின்தடைகள் ஏற்படுகின்ற ஆய்வு என்பது ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. அந்த சூழல்ல இரவு நேரங்களில் இந்த மின்தடை ஏற்படும் போது பொதுமக்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுவதாக கருதுவதால் நேற்று தினம் அமைச்சர் நிர்மல்குமார் நேரில் சென்று ஆய்வு செய்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்திற்கு நேற்று இரவு சென்ற அவர் துறை அதிகாரிகளிடம் எந்தெந்த பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளது, அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து கேட்டிருந்தார். அதே போல சம்பந்தப்பட்ட பகுதிகளில் விரைந்து மின்சாரம் வழங்க தேவையான நடவடிக்கை எடுக்கவும், பொதுமக்களின் குறைகளை மின்னகம் என்கிற அந்த 24 மணி நேர சேவை வழங்கும் அந்த இலவச எண் இருக்கிறது, அந்த எண்ணின் வாயிலாக கேட்டறிந்தார். சென்னையில் நேற்று மாலை புதுப்பேட்டை, ஏழுகிணறு, பூம்புகார் நகர், அத்திப்பட்டு ஆகிய பகுதிகளில் மின்மாற்றி பழுது, மின்சார கேபிள்கள் பழுது காரணமாக மின்தடை ஏற்பட்டது. அங்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். அதே போல சேலையூர், ராஜகீழ்ப்பாக்கம், வடபழனி, தரமணி உள்ளிட்ட பகுதிகளிலும் நேற்று நள்ளிரவு மின்தடை ஏற்பட்ட நிலையில மின்சார கேபிள்கள் பழுது சரி செய்யப்பட்டு 2 மணி நேரத்திற்குள் மின்சாரம் வழங்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து சென்னை மாநகரில் ஏற்படும் மின்தடை பிரச்சனைகளை கலைந்து பகிர்மானத்தை உறுதிப்படுத்த, மின் பகிர்மானத்தை அதிக அளவில் உறுதிப்படுத்த 125 வாகன குழுக்கள் அமைக்கப்பட்டு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக மின்சார வாரிய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இரவு நேரங்களில் இந்த மின்தடையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் அவதிப்படுவதை உடனடியாக சரி செய்யும் பொருட்டு இந்த திடீர் ஆய்வினையும், அதே போன்று அங்கிருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடனடியாக அதற்கு என்ன செய்ய முடியும் என்கிற அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.